மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த புதுப்பட்டு அரசு சுகாதார நிலையத்தில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் இரவு நேரங்களில் மருத்துவம் பார்க்க சென்றால் பணிபுரியும் மருத்துவர்கள் செவிலியர்கள் கதவை மூடிவிட்டு உறங்கிக் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அதே பகுதியை சேர்ந்த ஊனமுற்ற பாக்கியராஜ் என்பவர் தான் 2 வயது குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத நிலையில் 2 மணி நேரமாக கதவை தட்டி பார்த்துவிட்டு ஏமாற்றம் அடைந்து சென்ற ஊனமுற்றோ பாக்கியராஜ் பேசிய காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த கல்வராயன் மலை அடிவாரத்தில் உள்ள புதுப்பட்டு கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது. இந்த சுகாதார நிலையத்தில் 20க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் பயன்பெற்று வருகின்றனர். குறிப்பாக மலை அடிவாரத்தில் உள்ளதால் இரவு நேரங்களில் விஷப்பூச்சிகள் பாம்புகள் கடித்து பொதுமக்கள் அரசு சுகாதார நிலையத்திற்கு செல்லும் போது மருத்துவர் இல்லாத அவல நிலையாக நீடித்து வருகிறது. மற்றும் செவிலியர்கள் இருந்தும் கதவை திறக்காமல் உள்ளே உறங்கிக் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இரவு நேரங்களில் செவிலியர்கள் கதவை திறக்காமல் உள்ள நிலையில் பொதுமக்கள் கதவை தட்டி பார்த்துவிட்டு ஏமாற்றம் அடைந்து அருகே உள்ள மெடிக்கல் சென்று மருந்துகளை வாங்கியதாக பொதுமக்கள் கூறி வருகின்றனர். மேலும் புதுப்பட்டு கிராமத்தை சேர்ந்த ஊனமுற்றோர் பாக்கியராஜ் என்பவர் 3 சக்கர வாகனத்தில் தன் குழந்தையை அவசரமாக சிகிச்சை பெறுவதற்கு சென்று கதவை தட்டி பார்த்துவிட்டு 2 மணி நேரம் திறக்காததால் ஏமாற்றம் அடைந்து வீட்டுக்கு சென்ற ஊனமுற்றோர் பாக்கியராஜ் பேசிய காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. உடம்பு சரியில்லாத நானும் என்னமோ ஆயிடுச்சுன்னு பயந்துட்டு இந்த பொண்ணு அடிச்சு விட்டேன். அப்பயும் அவரை ஏந்து யாரு கூட்டல மாத்திரை மட்டும் போய் வாங்கிட்டு வந்தா, வேற ஒன்றும் பண்ணல. மாத்திரை எங்க வாங்கினீங்க? தனியார்ல தான் வாங்கிட்டு வந்தா. போய் புதுப்பட்டு ஊராட்சி மன்றத்துலேருந்து இருக்கேன். அரசு மருத்துவமனைக்கு 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டு போயிட்டு காமிச்சிட்டு இருந்தேன். எவ்வளோ நேரமாக கதவு தட்டுறேன், ஆனால் அவங்க கதவு திறக்கவே இல்லை. எவ்வளோ நேரமாக அக்கான்னு கூப்பிட்டு பார்த்தேன், அப்பயும் வெளியும் வரல, எதுவுமே கேட்கவும் இல்லை. என்ன பண்ணுன்னு தெரியாமல் திரும்பவும் எந்த வண்டி எதுவுமே இல்லாமல் திரும்பவும் அப்பா ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்பவும் உடம்பு சரியில்லாமல் வந்து வீட்டிலே திரும்பவும் வந்து போயிட்டேன். இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு நான் அம்மா கஷ்டப்பட்டு போகிறேன். போயிட்டாங்க. போய் கதவை தட்டுறேன். நான் தட்ட முடியாது, உள்ளே போக முடியல. எங்கள் அம்மா வச்சு தட்டுறேன், திறக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னும் ஒரு பாப்பா உடம்பு சரியில்லை அவங்க அப்பாவுன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து தட்டி கிடக்குது, அதுவும் திறக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கே நான் கதவை வேகமாக தட்டுமான்னு சொல்கிறேன், அப்பயும் தட்டி பார்க்குது, ஜன்னல் வழியாகவும் பார்க்குது, திறக்கவே மாட்டேங்கிறாங்க ரவ கூட. இதுக்கு மேலே ஏன்னா நான் எவ்வளோ நேரமாக கத்தி கிடக்குறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவும் நானும் போயிட்டு கத்தி பார்த்துட்டு இன்னும் முடியல. வண்டியிலையும் ஆர்ன் அடிச்சு கிடக்குறேண்ணா. சரி அப்படியே வருவான்ட்டு தான் அப்புறம் தலைவருக்கு ஃபோன் பண்ணால் அப்போ அவருக்கு இது பண்ண முடியல. புதுப்பட்டு இது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தாலுக்கா புதுப்பட்டு கிராமம். ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் 24 சர்வீஸ் உள்ள ஹாஸ்பிட்டல். இதுக்கு இந்த மாதிரி நிலைமையாக இருக்குது. நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? இவ்வளோ கேர்லெஸ்ஸாக தான் இருப்பாங்களா எல்லாரும்? எனக்கு அப்பயே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னால் வண்டியில் சைடில் போய் அடிச்சிடலாமான்னு பார்த்தேன் கதவை. என்னால் போக முடியல. அதுவும் இல்லை, வண்டியெலாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன். நன்றி.